என்னுடைய பேர் மாலா. நான் இலங்கையிலிருந்து 1984ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கு வந்த நான். என்னுடைய கணவருக்கு பேர் பிரான்சிஸ். அவரை திருமணம் செய்து எங்களுக்கு 3 பிள்ளைகள். எங்களுடைய திருமணம் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டதல்ல. ஆனால் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தோம். சில வேளைகளில் நான் யோசிப்பேன், எனக்கு கிடைத்த கணவன் போல் மற்றவர்களுக்கும் கிடைத்தால் எல்லோரும் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று நினைத்தது கூட உண்டு. காரணம் அவ்வளவு அன்பாக எங்களை பார்த்தார். பாசத்தோடும் நேசத்தோடும். அப்படி ஒரு கணவனை தேடியிருப்பது கஷ்டம். அவ்வளவு பாசமாக எங்களை பார்த்தார். இப்போ இந்த திருமண விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேணும் என்றால், இப்பொழுது வந்த பிள்ளைகள் கூடுதலாக சற்று தாமதமாகத்தான் திருமணம் செய்கிறார்கள். இவர்கள் பெற்றோருடைய எந்த ஒரு பொருளாதாரத்தையும் எதிர்பார்க்காமல், பண உதவியோ எதையும் எதிர்பார்க்காமல் தங்களோட காலில் நின்று தங்களுடைய திருமணம் எல்லாம் தாங்களே செய்ய வேண்டும் என்பதால் பொம்பளை பிள்ளைகள் சரி ஆம்பளை பிள்ளைகள் சரி தாங்கள் உழைத்து தங்களுடைய உடல் ரீதியாக சரி உணர்வு ரீதியாக சரி பொருளாதார ரீதியாகவும் சரி அவர்களோட நிலைக்கு வந்ததின் பிற்பாடு தான் திருமணம் செய்கிறார்கள். சில பேர் கேட்கிறார்கள், அயலவர்களோ தெரிந்தவர்களோ அல்லது எங்கள் உறவினர்களோ கேட்கிறார்கள், பிள்ளைகளுக்கு வயது வந்துவிட்டது ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்காக நாங்கள் அவசரமாக முடிவெடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த திருமண வாழ்க்கை திருமணம் செய்த அன்று தொடங்கி சாகும் வரையும் வாழ வேண்டிய வாழ்க்கை. மற்றவர்கள் கதைக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் திருமணத்தை செய்து வைத்து விட்டோம் என்றால், சில வேளைகளிலே அவளுடைய வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளும் தன்மைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் தப்பாக போகும் இடத்திலே அவர்கள் பிரிய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆகவே திருமணம் என்பது ஒரு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். சொர்க்கம் என்று அப்படி ஒன்றுமில்லை. வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை தான் சொர்க்கமாக போகிறது. அந்த சொர்க்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கு சற்று தாமதமாகினாலும் பரவாயில்லை. நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்.